சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த விலகலை குறித்த விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை.